अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய அவதாரங்களை பற்றியும் சில ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். ராமாவதாரத்தை பற்றி ஸ்ரீ மகாவீர வைபவம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர். கிருஷ்ணாவதாரத்தை பற்றி கோபால விம்சதி என்கிற ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். ஆனால் இந்த ஸ்தோத்திரம் திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் அது எப்படி அந்த மகாவீர வைபவம் என்கிறது திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருள் இருக்கின்ற தனி சந்நிதியிலே எழுந்தருள் இருக்கின்ற ராமபிரானை சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்களோ அதே போல திருவகீந்திரபுரத்திலேயே அந்த சந்நிதியிலேயே எழுந்தருள் இருக்கக்கூடிய கண்ணபிரான் அவனை பற்றின ஸ்தோத்திரம் இது என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் பொதுவாக கண்ணபிரானை பற்றின ஸ்தோத்திரம் என்றும் நாம் இதை கொள்ளலாம். அதிலும் முக்கியமாக கண்ணபிரானுடைய அந்த முக்கியமான ஒரு தோற்றம் அந்த அழகு அதை இந்த ஸ்லோகத்திலே இந்த ஸ்தோத்திரத்திலே பல ஸ்லோகங்களிலே வர்ணிக்கிறார். அதிலே இப்பொழுது 4வது ஸ்லோகம். இதிலே மிக அற்புதமாக அந்த எம்பெருமானுடைய தோற்றத்தை வர்ணிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்ப்போம். ஆவிர்பவத் அனிபுர்தாபரணம் புரஸ்தாத் ஆகுஞ்சிதைகசரணம் நிபுர்தான்யபாதம் தத்னா நிமந்தமுகரேண நிபத்ததாளம் நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம். அந்த கண்ணபிரான் எனக்கு ஆவிர்பவிக்கட்டும், அந்த எம்பெருமானுடைய தோற்றமானது என் கண்முன்னே திகழட்டும் என்பதாக சொல்லுகிறார் இந்த 4வது ஸ்லோகத்திலே. அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்றால் அவன் எப்படி இருக்கிறான்? ஆகுஞ்சித ஏகசரணம், ஒரு திருவடியை சற்று மடக்கி கொண்டு நிற்கிறானாம். இன்னொரு திருவடி எப்படி இருக்கிறது? நிபுர்த அந்யபாதம், நிபுர்தான்யபாதம், மற்றொரு திருவடியை அசையாது வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். சாதாரணமாக நாம் சந்நிதிகளிலே சென்றோமானால் ஒரு கண்ணபிரானுடைய திருமேனி ஒரு திருக்கோலத்தை நாம் சேவிப்போம். அது சாதாரணமாக எல்லா திருக்கோவில்களிலும் இப்படிப்பட்ட திருமேனி இருக்கும். ஒரு கையை இப்படி வைத்து கொண்டு அதில் வெண்ணெய் இருக்கும், இன்னொரு கையை இப்படி வைத்து கொண்டிருப்பான், அதில் ஒரு காலை தூக்கி கொண்டிருப்பான், இன்னொரு கால் தரையிலே பட்டு கொண்டிருக்கும். இதுதான் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு திருக்கோலம். இது பல பேர் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்னால் அவன் காளிங்க நர்த்தனம் செய்த பொழுது காளிங்கனுடைய தலைமையிலே திருவடியை வைத்திருக்கிறான், அதனால்தான் ஒரு திருவடியை தூக்கி கொண்டிருக்கிறான் என்று அப்படி அர்த்தம் சொல்லுவார்கள். அது அல்ல, அது வேறு விதமான விஷயம். அது இதை அடுத்த ஸ்லோகத்திலே இன்னும் கூட சற்று அழகாக விவரித்து காட்டுகிறார். அதாவது கண்ணபிரான் இந்த வெண்ணெய் பெற வேண்டும் என்பதற்காக அப்படி ஒற்றை காலிலே நிற்கிறானாம். அதற்கு இங்கே ஸ்லோகத்திலேயே அவர் என்ன சொல்லுகிறார்? நந்தபவனே நாதஸ்ய நவநீத நாட்டியம், நவநீத நாட்டியம் என்கிறார். வெண்ணெய்க்கு அவன் ஆடுகின்ற நாட்டியம் இது. அந்த நாட்டியத்திலே அவனுடைய திருக்கோலம் எப்படி இருக்கிறது? ஒரு காலை தரையில் ஊன்றி நிலைத்து வைத்திருக்கிறான், இன்னொரு காலை சற்று தூக்கி அப்படி மடக்கி கொண்டிருக்கிறான் என்று அத்தை சொல்லுகிற ஆவிர்பவத்து. அது அந்த எம்பெருமான் எப்படி இருக்கணும்னா ஆகுஞ்சித ஏகசரணம், ஒரு திருவடிகளை சற்று மடக்கி கொண்டு சற்று உயர தூக்கி மடக்கி கொண்டிருக்கிறான். அதுக்கு மேலே இன்னொரு நிபுர்த்த அந்நிய பாதம், மற்றொரு பாதத்தை
நன்றாக தரையிலே ஊன்றி வைத்திருக்கிறான். அதுக்கு மேலே தத்னா நிமந்த முகரேணா, இவன் நாட்டியம் ஆட வேணுமென்றால் அதற்கு தாளம் வேண்டுமே. அந்த தாளம் எது என்று கேட்டால் அங்கே தயிர் கடைகின்ற ஒலி இருக்கிறதே, அதுதான் அவனுக்கு தாளமாக இருக்கிறதாம். அதாவது அந்த தயிரை நன்கு கடைகிறதுனாலே அது நிபத்த முகரேண நிபத்த தாளம். அந்த தயிர் கடையும் பொழுது நன்றாக அழுத்தி கடைவதால் ஒலிக்கின்ற ஓசை இருக்கிறதே, அந்த தாளத்திற்கு தகுதியான ஒரு நாட்டியம் போலே இருக்கிறது. அதுக்கு மேலே அனிபுருத்த ஆபரணம், நல்ல ஆபரணங்களையும் அணிந்து கொண்டிருக்கிறபடினால அந்த ஓசையும் சேர்த்து கேட்கிறது. இப்படி அந்த தயிர் கடைகின்ற ஓசைக்கு ஏற்ப கண்ணபிரான் தன் கால்களை இப்படி வைத்து ஆடுகிறான். அந்த ஆடுகின்ற ஆட்டத்திற்கு என்ன பெயர்னால் நவநீத நாட்டியம், வெண்ணைக்காக அவன் ஆடுகின்ற நாட்டியம் இது என்று பெயர் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக வேதாந்த தேசிகன் இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த திருக்கோலம் புரஸ்தாத்து ஆவிர்பவத்து, என் கண்முன்னாலே தோன்றட்டும் என்று சொல்லுகிறார். உண்மையாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இப்படி ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. அதாவது ஸ்ரீ ராமானுஜருடைய மாத்துலர், அதாவது தாய் மாமன், மாமா என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட உறவை உடையவரவர். அதாவது ராமானுஜருடைய தாயாரோடு உடன் பிறந்தவரவர். அவருக்கு பெரிய திருமலை நம்பி என்பது திருநாமம். அந்த திருமலை நம்பி என்பவர் அவர் திருவாராதனம் பண்ணி கொண்டிருந்த பெருமாளுக்கு வெண்ணைக்காடும் பிள்ளை என்று திருநாமமா, அது வியாக்கியானங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வெண்ணைக்காக ஆடும் பிள்ளை, வெண்ணைக்காடும் பிள்ளை என்று அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருமேனி அது. அந்த திருமேனி எப்படி இருக்கிறது என்றால் இந்த ஸ்லோகத்தில் என்ன வர்ணனை இருக்கிறதோ அது அப்படியே அந்த திருமேனியிலே சேவிக்கலாம். இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதாவது தற்போது ஸ்ரீ அகோபில மடத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய கண்ணன் திருமேனி, அதாவது சாதாரணமாக இந்த இடங்களிலெல்லாம் டோலோத்சவம் என்று பண்ணினால் இந்த கண்ணனை எழுந்தருளை பண்ணி கொண்டு போவது என்று வழக்கங்களெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அகோபில மடத்திலே. இன்றைக்கு கூட அந்த அகோபலன் ஜீயர் சுவாமிகளாலே ஆராதிக்கப்படுகிற ஒரு உயர்ந்த திருமேனி அது. அது அந்த திருமலை நம்பி அவர் எழுந்தருளை பண்ணி கொண்டிருந்து அவர் அப்போ ஆராதனம் பண்ணின திருமேனி தான் அது என்று அது எம்பெருமானாருக்கு கொடுத்தார் என்றும் அது வழி வழியாக தங்களுக்கு கிடைத்தது என்றும் அந்த அகோபில மடத்திலே சொல்லுகிறார்கள். அந்த கண்ணனை போய் நாம் சேவித்தோமானால் இந்த திருக்கோலம் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும் என்னால் குஞ்சித ஏக சரணம் என்று ஒரு திருவடிகளை மடக்கி கொண்டு இன்னொரு திருவடிகளை நன்றாக தரையிலே ஊன்றிக்கொண்டு அவன் நிற்கிற நிலை இருக்கிறதே, அதுதான். அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அது நவநீத நாட்டியம் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட வெண்ணைக்காக அவன் ஆடின கூத்து அது. அதனால்தான் அந்த எம்பெருமானுக்கே ஆச்சாரியர் என்ன திருநாமம் வைத்தார் திருமலை நம்பி என்னால் வெண்ணைக்கு ஆடும் பிள்ளை என்றே அவனுக்கு திருநாமம் வைத்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த வெண்ணைக்கு ஆடும் பிள்ளை என்கிற திருநாமத்தை தான் இந்த இடத்திலே வேதாந்த தேசிகன் நந்தபவனே நாதஸ்ய நவநீத நாட்டியம் என்று இப்படி நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம் என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார் என்றே கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருமை இதுபோல அகோபில மடத்திலே மட்டுமல்லாமல் பல பல திவ்ய தேசங்களிலே, எல்லா திவ்ய தேசங்களிலும் இந்த திருமேனியானது நிச்சயமாக சந்நிதிகளிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சந்நிதிகளிலே சென்றால் அவரவர்கள் சேவிக்கலாம். இந்த விஷயத்தை இன்னும் ஒரு விதமாக அடுத்த ஸ்லோகத்திலே மிக அழகாக அவர் காட்டுகிறார். இங்கேயும் கூட இதே திருக்கோலம் தான், ஆனால் இது சற்று வேறு விதமாக அது வர்ணிக்கப்படுகிறது. ஹர்த்துங்கும்பே வினிகித கரஹ ஸ்வாது ஹையங்கவீனம் திருஷ்ட்வா தாமக்ரஹண சட்டுலாம் மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷத் பிரச்சலித பதஹ நாபகச்சன் அதிஷ்டன் மித்யா கோபஹ சபதி நயனே மீலயன் விஸ்வகோப்தா. கண்ணபிரான் வெண்ணெய் களவு கண்டு உண்பது என்பது அவனுக்கு தினந்தோறும் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி. அதிலே ஒரு ஆனந்தம் அவனுக்கு. இந்த வெண்ணெயை திருடி தின்கிறான். அதுக்காக என்ன செய்தான்? ஹர்த்தும் கும்பே வினிகிதகரஹா, வெண்ணெயை திருட வேண்டும் என்பதற்காக அந்த என்ன பண்ணினான் கண்ணபிரான்? கும்பே வினிகிதகரஹா, குடத்திலே இட்ட கையை உடையவனாய் அங்கே இருக்கிறான். எதற்காக? ஸ்வாது ஹையங்கவீனம் ஹர்த்தும், மிகவும் இனிமையான ஹையங்கவீனம், ஹையங்கவீனம் வெண்ணெய், அந்த வெண்ணெயை சாப்பிடுவதற்காக அவன் என்ன பண்ணினான்? அந்த கும்பத்திலே கையை விட்டான். ஆனால் அந்த சமயத்தில் தாயார் இவனை பார்த்து விட்டாள். திருஷ்டுவா,
இவனை பார்த்தவள் என்ன பண்ணினாள்? தாமக்கிரகண சட்டுலாம், இவனை கட்டி போட வேண்டுமே, அதற்கு என்ன பண்ணுவது என்று கயிறை தேடிக்கொண்டு பரபரப்பாக இருக்கிறாளாம். தாமக்கிரகண சட்டுலாம். அதுக்கு மேலே மாதரம், அப்படிப்பட்ட தாயார். ஜாதரோஷாம், இவனிடத்தில் கோபம் அவளுக்கு. என்ன கோபம்? வெண்ணையை தொடவே கூடாது என்று இவனுக்கு சொல்லி இருக்கிறாள். என்ன காரணம் சுவாமி? வெண்ணையெல்லாம் பாழாய் போகிறது, இவன் வெண்ணையை உண்டு விட்டானால் வெண்ணெய் இல்லாமல் போய்விடுமே என்று அந்த கோபமா என்றால் அது அல்லவான் கோபம். பின்ன என்ன சொல்லுகிறார்கள் ஆச்சாரியர்கள் என்னால்? ஆழ்வார்களுடைய பாசுரத்தில் உழந்தாள் நறுனை ஓரோ தடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்தெழில் மத்தின் பழந்தாம்பாலோச்ச பயத்தால் தவழ்ந்தான் என்று கண்ணனை பற்றி பெரியாழ்வார் பாசுரம் பாடுகிறார். இழந்தாள் என்று சொன்னார் என்ன? வெண்ணையை இழந்தாள் என்று. பின் எத்தை இழந்தாள்? கண்ணனையே இழந்தாளாக நினைத்து விட்டாள். இவ்வளவு வெண்ணெய் சாப்பிட்டால் இந்த குழந்தையினுடைய உடம்புக்கு ஆகாதே, ஆனால் தெரியாமல் இந்த குழந்தை இப்படி வெண்ணையை உண்டு கொண்டு இருக்கிறதே, ஏதாவது கண்ணனுடைய உடலுக்கு ஏதாவது வந்து விடுமோ என்ற பயத்தினாலே தான் அவள் என்ன பண்ணுகிறாள்? கோபம் கொள்ளுகிறாள். எப்படி நீ வெண்ணையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா மேலே மேலே வெண்ணெய் சாப்பிட்றியா நீ என்று கண்ணனிடத்தில் கோபம் கொண்டு அவள் என்ன மாதரம் ஜாதரோஷாம், கோபம் அடைந்தவளாய். தாமக்கிரகண சட்டுலாம், தாமக்கிரகண சட்டுலாம் என்னால் கயிற்றை தேடுவதிலே, அதை சீக்கிரமாக எடுத்துக்கொள்வதில்லை. அதற்குள் இவன் ஓடிவிட்டால் என்ன பண்ணுவது? அதனால் அந்த கயிற்றை தேடிக்கொண்டிருக்கிறாளாம் என கட்டுவதற்கு. அதனால் பரபரப்போடு இருக்காளாம். அப்பொழுது என்ன பண்ணினான் கண்ணன்? அந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று தான் பார்த்தான். பிராயாத் ஈஷத் பிரச்சலித பதா, அதாவது ஈஷத் பிரச்சலித பதா, கொஞ்சம் அப்படி காலை எடுத்து தூக்கி விட்டான், அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவதாக நினைத்து. ஆனால் தாயாரை பார்த்த உடனே அந்த இடத்திலிருந்து ஓடுவதற்கும் பயமாக இருக்கிறது. அம்மாவை விட்டு எப்படி ஓடுவது? அதனால் என்ன பண்ணினா, நான் அபகச்சன்னு நத்திஷ்டன்னு, அங்கிருந்து அவன் போகவும் இல்லை, அவன் நிற்கவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலை தூக்கினவன் தூக்கினபடியே நிற்கிறான், போகிறதுக்கும் முயற்சி பண்ணுறான், அங்கேயே இருக்கலாமா என்று பார்க்கிறான். இப்படி போவதா நிற்பதா என்று தெரியாமல் அவன் தடுமாறுகிறானாம் அந்த இடத்துல. அப்படி என்ன பண்ணுகிறான்? இவன் நான் அபகச்சன்னு நத்திஷ்டன்னு, போகவும் இல்லை நிற்கவும் இல்லை என்று சொல்லும்படியாக அப்படி ஆடிக்கொண்டு நிற்கிறான் அந்த இடத்திலே. அந்த சமயத்தில் மித்யா கோபகா சபதிநயனே மீலையன்னு, அந்த சமயத்தில் அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது. அந்த கண்களை மூடிக்கொள்ளுகிறான் பயத்தினாலே. அந்த தாயாரை பார்த்தால் அவள் என்ன செய்வாளோ என்கிற இடத்தினாலே அப்படி செய்தான். இப்படியெல்லாம் செய்தவன் யாருன்னு கேட்டால் மித்யா கோபகா, பொய்யாக கண்ணன் வடிவு கொண்டவன். ஆனால் உண்மையில் அவன் யாருன்னு கேட்டால் விஸ்வகோப்தா, உலகத்தை எல்லாம் காப்பவன். அப்படிப்பட்ட கண்ணபிரான் பாயாத், என்னை ரட்சிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் அது நேராக அப்படியே கண்களால் காணுவது போல ஒரு சித்திரம் போல அந்த ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார். இந்த திருக்கோலமும் நாம் இன்னைக்கு கோவிலில் சேவிக்கிற திருக்கோலம் தான். அது என்ன என்று பார்த்தால் இந்த கீழ் ஸ்லோகத்தில் சொன்னதும் கொள்ளலாம். இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அந்த ஹர்த்தம் கும்பே வினிகிதகரஹா என்று சொல்லும்படியாக அந்த சுவாது ஹையங்கு வெண்ணையை உண்பதற்காக ஒரு கையை அந்த பானையில் விட்ட அந்த திருக்கைகள் என்ன. அதே சமயத்தில் தாயாரை கண்ட பயத்தாலே அங்கிருந்து ஓடிவிடலாமா என்று நினைத்து ஓடுவதற்காக ஒரு காலை அப்படி இடது காலை தூக்கினது என்ன. ஆனால் வலது காலை ஊன்றி தரையிலே நின்று கொண்டு போகலாமா வேண்டாமா என்று தடுமாறுகிறானே, அதுதான் ஈஷத் பிரச்சலித பதா ந அபகச்சன்னு ந திஷ்டன்னு என்று சொல்லும்படியாக சற்று அப்படி காலை தூக்கி நகரவும் முயற்சி செய்கிறான். அதே சமயத்தில் நகராமல் அப்படியும் நிற்கிறான். இதுவும் கூட ஒரு நாட்டியம் போலத்தானே இருக்கிறது. இதைத்தான் பையவே வந்து நிலையும் என் நெஞ்சை உருக்குங்களே என்று நெய்யுன் வார்த்தையுள் அன்னை கோல் கொள்ள நீயுன் தாமரை கண்கள் நீர் மல்க பையவே நின்ற நிலை என்று நம்மாழ்வார் அனுபவித்தார். அதைத்தான் இங்கே வேதாந்த தேசிகன் விவரித்தருளினார். இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருக்கோலம் அது என் கண்முன்னே திகழட்டும், அது என்னை ரட்சிக்கட்டும் என்று அந்த கண்ணபிரானுடைய அற்புதமான திவ்யமங்கள விக்கிரகத்தை, அந்த சேஷ்டிதத்தை இப்படிப்பட்ட ஸ்லோகங்களாலே அனுபவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विना वेङ्कटेशं
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।